நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு, புதுச்சேரியில் நமது கூட்டணி 40 இடங்களிலும் வெற்றி பெற்றாக வேண்டும் என்பதே நமது இலக்கு என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பாமகவினருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், அதிகாரத்தை வென்றெடுப்போம், அன்னை தமிழ்நாட்டை காப்போம் என்று தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அக்கட்சி தொண்டர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரையை கடந்த 24ஆம் நாள் விழுப்புரம் தொகுதிக்குட்பட்ட கோவடி கிராமத்தில் தொடங்கியதை குறிப்பிட்டுள்ளார். இதுவரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள 7 தொகுதிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டிருக்கிறேன். பரப்புரைக்கு செல்லும் இடங்களிலும் செல்லும் வழிகளில் இளைப்பாறும் இடங்களிலும் உங்களின் உழைப்பை நான் எனது கண்களால் காண்கிறேன். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தந்தை என்ற நிலையை கடந்து கட்சியின் நிறுவனராகவும் உங்களை வழிநடத்தும் தலைவனாகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் வென்றுவிட்டோம் என்ற அறிவிப்பு ஜூன் 4ஆம் நாள் வெளியாகும் போது நமது உள்ளங்களிலிருந்து வெடித்து கிளம்பும் மகிழ்ச்சி பெருவெள்ளத்திற்கு முன்னோட்டமாகவே இதை நான் கருதுகிறேன். உனது உழைப்பை பற்றி கூற வேண்டுமானால், களத்தில் எங்குமே பாட்டாளி இளைஞர்களையும் இளம் பெண்களையும் என்னால் காண முடியவில்லை. மாறாக எங்கெங்கு நோக்கினும் உங்களுக்கு நான் முன் உதாரணமாக காட்டிய தேனீக்கள், எறும்புகள், தூக்கணாங்குருவிகள் ஆகியவற்றையே நான் பார்க்கிறேன். அந்த உயிரினங்கள் இனி ஆய்வு கூட்டம் நடத்தினால் பாட்டாளி இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் போன்று உழைக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டி பேசும் அளவுக்கு உன் உழைப்பு உள்ளது. உள்ளபடியே தமிழ்நாட்டின் கள நிலைமை மகிழ்ச்சியும் மன நிறைவும் அளிக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி இதுவரை கண்ட மக்களவைத் தேர்தல்களில் இருந்து இந்த தேர்தல் முற்றிலும் மாறானது. தமிழ்நாட்டின் தலை எழுத்தை நாங்கள்தான் நிர்ணயிப்போம் என்று மார்தட்டி வந்த அதிமுகவையும் திமுகவையும் ஒதுக்கி வைத்துவிட்டு புதிய அணியை அமைத்து புதிய பயணத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம். பாரதிய ஜனதா, தமிழ் மாநில காங்கிரஸ், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு, புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகம், தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆகிய கட்சிகளுடன் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியாக நாம் தேர்தல் களம் காண்கிறோம். வன்னியர் சங்கத்தில் தொடங்கி பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட மொத்தம் 34 அமைப்புகளை நான் தொடங்கி இருக்கிறேன். எனது வாழ்வில் நான் காணாத வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை. ஊராட்சி மன்ற உறுப்பினர் பதவியில் தொடங்கி சட்டப்பேரவை உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நடுவண் அமைச்சர்கள் வரை எத்தனையோ பதவிகளை நாம் வென்றெடுத்திருக்கிறோம். அவை எதுவும் எனக்கு பெரியதாக தோன்றவில்லை. இந்த தேர்தலில் 10 இடங்களையும் வெல்ல வேண்டும் என்பதே இனிக்கும் இலக்காக என் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை சாத்தியமாக்க வேண்டியது உங்களின் கடமையாகும். 1980ஆம் ஆண்டு வன்னியர் சங்கத்தை தொடங்கியதில் இருந்தே பாட்டாளிகளின் உழைப்பை நான் பார்த்து வருகிறேன். என்னுடன் களமிறங்கியவர்கள் அனைவரும் இப்போது 50 வயதையும் 60 வயதையும் கடந்தவர்களாகிவிட்டனர். அவர்களுக்கு அடுத்தடுத்த தலைமுறையினரான நீங்கள் களத்துக்கு வந்துவிட்டீர்கள். முந்தைய தலைமுறையினர் உடலால் தளர்ந்தாலும் மனதால் தளராமல் உங்களுக்கு வழிகாட்ட தயாராக உள்ளனர். இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்று நான் கூறுவதற்கு பதவிகளை பிடிக்க வேண்டும் என்ற ஆசை காரணமல்ல. மாறாக தடைபட்டு கிடக்கும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு புத்துயிரூட்ட வேண்டும் என்ற வேட்கைதான் காரணம். தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையில்தான் போட்டி என்று இரு கட்சிகளும் மூச்சுக்கு 300 முறை கூறிக்கொள்கின்றன. ஆனால் அவர்களின் அடிமனதில் பாமக, பாரதிய ஜனதா கூட்டணியைக் கண்டு பெரும் அச்சம் நிலவுகிறது. அவர்களின் அச்சத்தை நிரந்தரமாக்க வேண்டும் என்பதற்காக இந்த தேர்தலில் நாம் போட்டியிடும் 10 இடங்களிலும் வெற்றி பெற வேண்டும். நமது கூட்டணி தமிழ்நாடு, புதுச்சேரியில் 40 இடங்களிலும் வெற்றி பெற்றாக வேண்டும். இதுவே நமது இலக்கு. அதற்காக இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும். நமது வேட்பாளர்களாலும் கூட்டணியின் வேட்பாளர்களாலும் அனைத்து வாக்காளர்களின் வீடுகளுக்கும் செல்வது சாத்தியமல்ல. நீங்கள்தான் காடுகளையும் மேடுகளையும் ஆறுகளையும் மலைகளையும் கடந்து சென்று மக்களை சந்தித்து ஆதரவு திரட்ட வேண்டும். அதற்காக இனிவரும் நாட்களில் கடுமையாக உழைத்து வெற்றிகளை சாத்தியமாக்குங்கள். அதுதான் எனது 45 ஆண்டு கால பொது வாழ்க்கை பணிகளுக்கு நீங்கள் அளிக்கும் அங்கீகாரமாக அமையும் என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.